ஒரு பாடலை பாடுவதற்கு 3 கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்கும் இந்திய பாடகர். யார் அந்த இந்திய பாடகர் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். பகுதி நேர பாடகராக இருந்தாலும் டாப் பின்னணி பாடகர்களான அஜித் சிங், ஸ்ரேயா கோஷல், சுனிதி சௌரகான், சோனு நிகாம் ஆகியோரை காட்டிலும் அதிக சம்பளம் பெறுகிறார் இந்த பாடகர். ஒரு பாடலுக்கு 3 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கும் இந்த பாடகர் யார் என்பதை பற்றி பார்ப்போமானால், இந்திய சினிமாவில் ஏராளமான பாடகர்கள் இருந்தாலும் சிலர் ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த செல்வாக்கை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். 1950ஆம் ஆண்டுகளில் தொடங்கி தற்போது வரை ரசிகர்கள் மனதில் ரீங்காரமிடும் பாடகர்கள் பலர் இருந்தாலும் அவர்களில் யார் அதிக சம்பளம் வாங்குகிறார் என்ற தகவல் ஒரு புரியாத புதிராகவே இருந்து வருகிறது. ஒரு சில பாடகர்கள் தங்களது சினிமா கேரியரில் பல ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்கிறார்கள். தங்களது தாய்மொழியை கடந்து பல்வேறு மொழிகளிலும் பாடல்களை பாடி புகழ் பெற்றவர்களாகவும் இருந்துள்ளார்கள். அந்த வகையில் பகுதி நேர பாடகராக இருக்கும் ஒருவர் ஒரு பாடலுக்கு 3 கோடி ரூபாய் வரை சம்பளம் பெறுகிறாராம். இந்திய சினிமாக்களை பாலிவுட், தென்னிந்தியா, போஜ்புரி என பல வகைகளில் பிரித்து பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு மொழிகளிலும் சில பாடகர்கள் டாப் சிங்கராக இருந்து வருகிறார்கள். அத்துடன் ஒரு சில மொத்த இந்தியாவின் குரலாக ரசிக்கப்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில் இந்தியர்களால் அதிகம் ரசிக்கப்படும் குரலாகவும் பாடகராகவும் இருப்பவர் ஆஸ்கார் நாயகன் இசைப்புயல் AR ரஹ்மான் தான். இசைப்புயல் AR ரஹ்மான் தான் இந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கும் பாடகராகவும் இருந்து வருகிறாராம். இவர் ஒரு பாடல் பாடுவதற்கு 3 கோடி ரூபாய் வரை சம்பளம் பெறுவதாக திரைத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது இந்திய சினிமாக்களில் பாடல் பாடும் ஒரு முன்னணி பாடகர் பெறும் சம்பளத்தை விட 12 முதல் 15 மடங்கு அதிகம் என கூறப்படுகிறது. இசையமைப்பாளரான AR ரஹ்மான் இசையமைப்பு, கம்போசிங் ஆகியவற்றிற்கு அதிகம் நேரத்தை செலவழிப்பதுடன் பெரும்பாலும் தனது இசையில் மட்டுமே பாடல்களை பாடி வருகிறார். ஆனால் இவர் வேறொரு இசையமைப்பாளருக்கு பாட வேண்டும் என்றால் பெரும் தொகை சம்பளமாக கொடுக்க வேண்டும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்திய அளவில் அதிக சம்பளம் வாங்கும் முழு நேர பாடகர்களில் முன்னிலையில் இருப்பவர் கொல்கத்தாவை சேர்ந்த பான் இந்தியா பாடகரான ஸ்ரேயா கோஷல். 40 வயதாகும் இவர் ஒரு பாடல் பாடுவதற்கு ரூபாய் 25 லட்சம் சம்பளமாக பெறுகிறாராம். பாடகர் ஸ்ரேயா கோஷலை தொடர்ந்து அவரது சமகால பாடகரான சுனிதி சௌகான் 3வது இடத்தை பிடித்துள்ளார். இவர் ஒரு பாடலை பாடுவதற்கு ரூபாய் 18 லட்சத்திலிருந்து 20 லட்சம் வரை பெறுகிறாராம். இதே அளவிலான சம்பளத்தை பாடகர் அரிஜித் சிங்கும் பெறுவதாக கூறப்படுகிறது. அதிக சம்பளம் வாங்கும் பாடகர்களில் நிகாம் 5வது இடத்திலும் இருக்கிறார். இவர் ரூபாய் 15 லட்சத்திலிருந்து 18 லட்சம் வரை பெறுகிறாராம். முதல் ஆஸ்கார் விருதை வென்ற இந்தியன் என்ற பெருமை பெற்றவரான இசைப்புயல் AR ரஹ்மான் இந்திய சினிமாவில் ஒரு பிஸியான இசையமைப்பாளராக இருந்து வருகிறார். தமிழில் இந்த ஆண்டில் இதுவரை இவரது இசையமைப்பில் அயலான், லால் சலாம், ராயன், மலையாளத்தில் ஆடு ஜீவிதம், இந்தியாவில் மைதான், அமர் சிங் சிம்காலா ஆகிய படங்கள் வெளியாகியுள்ளன. இதுவரை இயக்குனர் மணிரத்னம், கமலஹாசன் கூட்டணியில் உருவாகி வரும் தக்லைஃப், பாலிவுட் படங்களான கமலார், மீனா, சாவார் உள்பட சில திரைப்படங்களுக்கு இசையமைத்து வருகிறார் AR ரஹ்மான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.